ஹலோ, இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறேங்க. வெங்காயம் வணக்குறேங்க. முதல் வந்துங்க தண்ணி ஊற்றி நல்லா பொன்னிறமாக தண்ணியில் வணக்கணுங்க. தண்ணியில் வணக்கிட்டு பட்டைங்க, ஒரு 4 பட்டை போட்டால் போதுங்க. நான் மசால் பொடியிலேயே எல்லாம் கலந்துருக்குறேங்க. மறுபடியும் வந்து கசகசாங்க, சோம்பு, கிராம்புங்க, இது 4ம் போட்டுட்டு கசகசா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணுங்க. சிக்கனுங்கிறதுனால சூடுங்கிறனால கசகசா வந்து குளிர்ச்சிங்க. அதனால் கசகசா வந்து சிக்கனுக்கு அதிகமாகவும் மட்டனுக்கு கம்மியாகவும் போடணுங்க. இது கசகசாங்க இவ்வளோ போடணுங்க. போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றணுங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கணுங்க. தேங்காயமும் போட்டுறணுங்க. தேங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆக வரைக்கும் வணக்கணுங்க. தேங்காய் நல்லாவே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வணக்கணுங்க. தேங்காய் மட்டும் போட்டோன்னே எடுக்கக்கூடாதுங்க. தேங்காயை ஆஃப் பண்ணக்கூடாதுங்க. தேங்காய் வந்து ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. எண்ணெயிலே நல்லா வணக்கிட்டுங்க. நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க தேங்காய். கொஞ்சம் பொட்டுக்கடலை போடணுங்க. மசாலையும் எல்லாம் சேர்த்துருக்குறேங்க. ஆனாலும் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டால் தான் கொஞ்சம் குழம்பு தடயமாகுங்க, கொஞ்சம் கெட்டியாகுங்க. எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற மசாலுங்க. அந்த மசால் வந்துங்க இதில் வந்து எல்லா இதுவும் சேர்த்துருக்குங்க. பட்டை, கிராம்பு, பருப்பு வகைகள் எல்லாமே சேர்ந்துருக்குங்க. இது மட்டன், மீன் குழம்பு, சிக்கன் குழம்புக்குங்க. குழம்பு வகை அனைத்துக்கும் போடலாங்க. பொரியலுக்கோ சாம்பாருக்கோ போடக்கூடாதுங்க. போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வணக்கிட்டுங்க. நல்லா ஸ்மெல் வருங்க. ஸ்மெல் வந்தோடனே கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. அதையும் நல்லா வணக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டுங்க. பூண்டு மட்டும் 2 கட்டை போட்டுக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுங்க. சிக்கனை போட்டுங்க. நல்லா சுருண்டு வர அளவுக்கு வணக்கணுங்க. சிக்கனை எண்ணெயிலே நல்லா வணக்கணுங்க. நல்லா எண்ணெயிலே வணக்கிட்டுங்க. நல்லா சுருண்டு வர அளவுக்கு வணக்கிறோங்க எண்ணெயிலேயே. கொஞ்சம் உப்புங்க. உப்பு போட்டால் தான் வேகுங்க. ஆனால் யாரும் உப்பு போடக்கூடாது, சீக்கிரம் சிக்கன் வேகாது, மட்டன் வேகாதும்பாங்க.
ஆனால் உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வேகுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க நல்லா ரெண்டு ரெண்டு கொதி விட்டுறணுங்க. நல்லா கொதித்து வந்தோடனேயும் அந்த அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் போட்டுங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்குங்களா, அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி உள்ளே ஊற்றிட்டுங்க. பொடியெல்லாம் ஒட்டியிருக்குங்க, அதில் நல்லா கழுவிங்க அந்த மசாலாவுக்குள்ளேயே ஊற்றிட்டுங்க. தேங்காய் வந்து நல்லா வறுபட்டதுனால சீக்கிரம் நைஸ் ஆயிருங்க. நல்லா நைஸ் ஆனோடனேயும் அப்படியே பச்சையாக இருந்தால் கொஞ்சம் தரு தரு தருன்னு இருக்குங்க. தேங்காயை மட்டும் நல்லா வணக்கிக்கணுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஓட்டுங்க, நல்லா நைஸ் ஆயிருங்க. குழம்பைங்க அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிட்டுங்க. அந்த மிக்ஸி மூடியில் இருக்குதுங்களா, அதையும் நல்லா க்ளீன் பண்ணி ஊற்றிட்டுங்க. நல்லா நாங்கள் தண்ணி மாதிரி தான் வைப்போங்க. தண்ணி மாதிரி வச்சுங்க நல்லா கொதிக்கிறக்கு விட்ருவோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கிறக்கு விடுவோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு பத்தாதுங்களா, உப்பு போட்டுட்டுங்க. ஒரே ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி வரமிளகா, சின்ன வெங்காயங்க ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிங்க தாளிச்சிருவோங்க.